ஹாய் உறவுகளே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சின்ன மகளுக்கு பர்த்டே. அதனால் இன்றைக்கி பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி இன்றைக்கி போச்சு, என்னென்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே அவங்க விசாட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மார்னிங் குளிக்க ஊற்றல மெல்ல ஊற்றிக்கிடுவோம் அப்படின்னு சமைக்க ஆரம்பித்தாச்சு. காலையிலே என் வீட்டுக்காரவங்க மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் சரி முதல்ல ரசத்தை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தை வச்சுட்டு ஒரு பக்கெட்டு முட்டையை வேக போட்டுட்டு அப்புறம் மட்டன் வைக்க ஆரம்பித்தாச்சு. மட்டன் நான் இது செகண்ட் டைம் வைக்கிறேன். எனக்கு குக்கரில் வைக்கிறது ரொம்ப பயம். அதனால் நான் குக்கரில் வச்சு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. மேரேஜ் ஆனப்போ வச்சது. அப்புறம் ஒரு தடவை குக்கர் வெடிச்சிருச்சு. அதனால் நான் குக்கரில் சமைக்க மாட்டேன். இது செகண்ட் டைம் வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை வச்சேன். இப்போது செகண்ட் டைம் வைக்கிறேன். நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலே மட்டன் சிக்கன் இதான் ஞாபகம் வருது. எத்தனை தடவை சாப்பிட்டாலும் இதான் ஞாபகம் வருது. பிரியாணி கிண்டலான்னு பார்த்தா பிரியாணி நம்மளுக்கு என்ன தான் கிண்டினாலும் கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு வீட்டில் வராது. அதனால் அதுக்கு கடையிலேயே வாங்கி சாப்பிட்றலான்னு தோணும். அதுக்கு பதிலாக இதுன்னா நம்ம மட்டன் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு டிஃபனுக்கும் ஊற்றிக்கலாம். அதனால் சரி மட்டனை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் தான் குக்கரை மூடினா குக்கரில் விசிலே வரலை. அப்புறம் அம்மா செகண்ட் டைம் அவங்க எடுத்துகிட்டு மூடி பார்த்தாங்க. ஏன் விசில் வரலை அப்படின்னு. இந்த பிரச்சனைனால தான் நான் குக்கரை நான் தொடுறதே கிடையாது. அப்புறம் நீங்களே மூடி வைங்கன்னு சொல்லிட்டு அம்மாட்ட கொடுத்துட்டேன். அம்மா சொன்னாங்க, குக்கர் விசிலை தூக்கிப்பார் சத்தம் வரும் அப்படின்னா கரெக்டாக மாட்டியிருக்க, இல்லை எந்த சத்தமும் வரல அப்படின்னா திரும்ப கழட்டிட்டு மாட்டு அப்படின்னு. நீங்களே மாட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்து சர்பத் போட ஆரம்பிச்சிட்டோம். ஜப்சா விதையும் பாதாம் மிஷனும் வாங்கி நாளே என் வீட்டுக்கார ஊற போட்டாங்க. அதோட சரி நம்ம சர்பத் செய்வோம்னு செஞ்சுட்டு இருக்கும்போது எங்கிட்ட விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரு. அதோட அம்மாடி விசில்னாலே நம்மளுக்கு பயம், குக்கர்னாலும் பயம், குக்கர் விசில் அடித்தாலும் பயம், அந்த பக்கத்தில் போகிறது கிடையாது. அதோட எத்தனை விசில் அடிக்கணும் அப்படின்னு அம்மாட்ட கேட்கும்போது 10 விசில் அடிக்கணும், அப்போ தான் கறி நல்லா வேகும் அப்படின்ட்டாங்க. சரி நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்தாச்சு. எப்பயும் ஜூஸ் கடையில் தான் வாங்குவோம். மெரண்டோ பாட்டிலு, மாசா பாட்டில் இந்த மாதிரி கடையில் தான் வாங்குவோம். இந்த தடவை சர்பத் வீட்டிலே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எல்லாமே வாங்கி வச்சாச்சு. என்றைக்குனாலும் தேவைப்படும் நம்மளுக்கு. அப்புறம் நம்ம வீட்லேயும் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளே எல்லாமே வாங்கி வச்சாச்சு. அதோட என் மகன் 2 பேர்த்தையும் வச்சு சமாளிக்கவே முடியல. 2 பேரும் சொல்லு பேச்சே கேட்கல. அதுவும் சின்னவ சுத்தமாக கேட்க மாட்டா. நம்ம ஒன்று சொல்ல அவள் ஒன்று செய்ய கேட்கவே மாட்டாள். நான் அதில் ஐஸ்கிரீம் எதுவும் போடலை. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் எல்லோரும் சொல்கிறீங்க பேசிக்கிட்டே வீடியோ எடுனேன். எனக்கு பேசிக்கிட்டே வீடியோ எடுக்க வரமாட்டுது. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம பேசிக்கிட்டே வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருக்குது. இதுவரை நான் எடுத்ததில்லை. இனிமேல் வேணால் உங்களுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் எல்லோரும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் இன்றைக்கி தான். என்னென்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடுறது. அதோட சரி போய் ஓட்டு போட்டு வந்துடும்னு போய் ஓட்டு போட்டு வந்தாச்சு. நான் டிவி கேக்கு தான் போட்டேன், தமிழக வெற்றி கழகம். நீங்கள் யாருக்கு போட்டிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு ஹாப்பி பர்த்டே? இன்னைக்கு ஜெயாமாவுக்கு ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் மிஸ் பண்ணிருங்க, மறக்காம சொல்லிடு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. வந்ததோட சரி கேக்கை வெட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கிளப்பு அப்படின்ட்டாங்க. நானும் அவள் மூத்தவளை சின்னவளை கிளப்பி விட்டு திரும்ப மூத்தவளை கிளப்பிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக கிளப்பி 2 பேர்த்தையும் உட்கார வச்சாச்சு. அவள் அப்பா கேக் வெட்டுறதுக்கான ஸ்டூல் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. அப்புறம் என்ன, அடுத்து கேக் வெட்டுறது தான். நல்லபடியாக அதோட கேக்கை வெட்டி முடிச்சாச்சு. எல்லோரும் நினைப்பீங்க என்ன யாரையுமே காணோம், நீங்கள் மட்டும் தான் வெட்டினீங்களா அப்படின்னா, ஆமாம் யாரையுமே நான் கூப்பிடல. நான் என் வீட்டுக்காரவங்க, எங்கள் அம்மா, என் தங்கச்சி மட்டும் வந்திருந்தா, எங்கள் சித்தி பொண்ணு. அதோட 3 பேரும் சேர்ந்து தான் வெட்டினோம்.
அப்புறம் 2 பேரும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் மாமியாருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு போய் கொடுத்துட்டு வந்து பார்க்குறேன், பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல. 2 விளாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளை என்னென்னு தான் விழுந்துச்சுன்னு தெரியல. விழுந்து வாயெலாம் சரியான ரத்தம், வாயே ரொம்ப பெருசாக வீங்கிருச்சு சின்னவளுக்கு. கேக் அப்போ தான் வெட்டிட்டு போனேன், அதுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதோட நைட்டு அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடியோ வந்து மார்னிங் எடுத்த வீடியோ தான். இதோட நம்ம விளாக் முடிஞ்சு. நம்ம விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த விளாக் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.